இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்ட செர்ஜியோ கோர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. செர்ஜியோவின் பதவிக்காலத்தில் இரு நாடுகளின் கூட்டாண்மை மேலும் வலுப்பெறும் என எக்ஸ் தளத்தில் பிரதமர் உறுதி. பிரதமர் மோடியை அதிபர் டிரம்ப் சிறந்த நண்பராக கருதுவதாக அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் கருத்து. இந்தியா அமெரிக்கா இடையிலான மிக முக்கிய உறவை தொடர்ந்து வலுப்படுத்துவதை தான் எதிர்நோக்குவதாகவும் பேச்சு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இயல், இசை, நாடக கலையில் பல ஆண்டுகளாக சேவை செய்பவர்கள் கௌரவிப்பு. நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், சாய் பல்லவி உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது கலைமாமணி விருது. இசையமைப்பாளர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகனுக்கும் விருது வழங்கி கௌரவிப்பு. தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை ராக்கெட் வேகத்தில் ஏறுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தங்க பதக்கத்தை விட கலைமாமணி விருதுக்கு தான் மதிப்பு அதிகம் என விருதாளர்களுக்கு 3 சவரன் பதக்கம் வழங்கப்பட்டதை குறிப்பிட்டு கருத்து. குடியிருப்புகள், சாலைகள், தெருக்களில் சாதி பெயர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். கிராம சபைகளில் நிறைவேற்றப்படும் 3 முக்கிய பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படும் என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் உள்ள 8000 பொதுப்பணித்துறை ஏரிகள் தூர்வாரப்படாமல் உள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்த பின் உடனடியாக தூர்வாரப்படும் என விவசாயிகளிடம் உறுதி. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் உபரிநீர் திறப்பு 7,927 கனஅடியாக அதிகரிப்பு. 3 மாவட்ட தென்பெண்ணை ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் கடந்த 3 வாரங்களில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,000 உயர்வு. சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு சிறப்பு வார்டு தயார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை எஸ்ஐடி விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தாவேகாவும் சிபிஐ விசாரிக்க கோரி பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்ந்த வழக்கு. நாளை உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் எஸ்ஐடி காவல் முடிந்த தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என தகவல். கோவை அவிநாசி மேம்பாலத்திற்கு நாயுடுவை நீக்கிவிட்டு வெறும் ஜிடி பாலம் என்றா பெயர் வைக்க முடியும்? ஜிடி நாயுடு என்றுதான் அறியப்பட்டவர் நினைவாக பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். ஜிடி நாயுடு பேரிலே நாயுடு என்று இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு வெறும் ஜிடி பாலம் என்றா வைக்க முடியும்? அந்த பாலத்திலே அவர் ஜிடி நாயுடு பாலம் என்று வைக்கிற போதுதான் அவர் இன்னார் என்று அறியப்படுகிறார். டிவியில் செய்தி வாசிப்பது போல் பிரச்சாரத்தில் சத்தமாக வாசிக்கும் விஜய் சிறந்த செய்தி வாசிப்பாளர் என சீமான் சாடல். விஜய்க்கு அவர் துறை சார்ந்த பிரச்சனைகளையே எப்படி தீர்க்க வேண்டும் என்று தெரியாது என்றும் விமர்சனம். விஜய் யார் இருக்கிறார்? என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில், அதை கொஞ்சம் சத்தமாக படிக்கிறாப்புல, கூட்டமாக நின்று வெளியில் படிக்கிறார். முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலேயே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. டெல்லி காற்று மாசுபாட்டிற்கு திறம்பட்ட தீர்வுகளை கண்டறிய நடவடிக்கை. சரிபார்க்கப்பட்ட தொழில்நுட்ப தீர்வுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் அறிவிப்பு. மேற்கு வங்க மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வரம்பு மீறினால் ஊழல் குற்றச்சாட்டுக்களை வெளியிடுவேன் என்று முதலமைச்சர் மமதா பானர்ஜி மிரட்டியதாக எழுந்த புகார். மம்தா பானர்ஜி மிரட்டல் பேச்சு அடங்கிய வீடியோவை இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டுள்ளதாக தகவல்.
காசா போரை நிறுத்த நடவடிக்கை எடுத்த அதிபர் டிரம்புக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பாராட்டு. உலகின் ஒரு பகுதியில் போரை நிறுத்தியது போன்று ரஷ்யா நடத்தும் போரையும் முடிக்க முடியும் என்று கருத்து. வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் முன்னிலையில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு. கண்டமிட்டு கண்டப்பாயும் ஏவுகணைகள் அணிவகுத்த போது வானில் தோன்றிய வான வெடிகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 518 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது இந்திய அணி. இரண்டாம் நாள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்கள் எடுத்தது மேற்கிந்திய தீவு அணி.